அம்மா காலையில் 8:30 மணி ஆகிடுச்சு, 9க்குலாம் சாப்பிட்ணும். ஒரு அரை மணி நேரத்தில் ஏதாவது ஒரு டிஃபன் ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப்பரான ரவை வச்சு தான் ஒரு மசால் தோசை செய்ய போகிறோம். உங்களுக்கு மசால் தோசைனா ரொம்ப பிடிக்கும்ல. எப்போவுமே ஹோட்டலுக்கு போனால் நானே அதிகமாக வந்து மசால் தோசை தான் சாப்பிடுவேன். அது நம்ம வீட்லேயே வந்து ஒவ்வொரு மாதிரி மசால் தோசை செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுனால ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் பெங்களூர் ஸ்பெஷல், கர்நாடகா ஸ்பெஷல் வந்து மசால் தோசை போட்டிருக்கோம். அது எல்லாருமே நிறையா பார்த்து செஞ்சுருக்கீங்க, நல்லாவே போயிருக்கு வீடியோ. இப்போ வந்து ரவை வச்சு தான் ஒரு மசால் தோசை செய்ய போகிறோம். என் பையனுக்கும் மசால் தோசைனா மொறுமொறுன்னா ரொம்ப ரவை பிடிக்கும். வச்சு ரோஸ்ட் செய்யலாம், அதே நம்ம மசால் தோசை. ஆமாம், மசால் தோசை அது நாமளாக செய்கிறது தான். புதுசாக கண்டுபிடிச்சி செய்தாலும் அந்த சாப்பாட்டிலே வந்து ஒரு புதுமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டான ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாரும் அசந்துருவாங்க. ஆமாம், ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு வந்து டிஃபன் ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரவையெல்லாம் மிக்சியில் அரைச்சி அதை ஊற வைக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் வந்து ரவை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். 1 கப் எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து 4 பேருக்கு தகுந்த மாதிரி இப்போ ரவை எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். 1 கப்பு ரவாய்க்கு வந்து நான் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, இப்போ இது 3 சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கணும். ரவை வந்து நல்லா நைஸாக மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரவைலாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து இந்த கோதுமை மாவும் கடலை மாவும் எதுக்கு சேர்க்குறேன்னா பைண்டிங்காக தான். வெறும் ரவை போடும் போது கொஞ்சம் வந்து நல்லா மசாலா தோசை மாதிரி வராது. கூட வந்து இது ஒரு ஸ்பூன் தான் போடுறோம், நம்ம அதிகமாக சேர்த்துக்கல. ஒரு ஸ்பூன் சேர்க்கும் போது மொறு நல்லா மசாலா தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து நம்ம ரவை எடுத்து இல்லையா, அதே கப்பில் 1/2 கப்பு வந்து தயிர், கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், உடனே செய்கிறதுனால கொஞ்சம் புளிச்ச தயிர். இதே கப்பில் ஒரு 1/2 கப்பு தண்ணி கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கலாம், அதிகமாகலாம் வேணாம். பேக்கிங் சோடா. ஆமாம், சமையல் சோடான்னு சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ஸ்பூனில் கலக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இது தெரியுதுல்லடா, நல்லா கலக்கிற கம்பி, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விஸ்கா நல்லா போட்டு கட்டி இல்லாமல் இந்த தயிர் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கலாம். இதிலே ஊற்றுனதுனால அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இறுகிடுச்சுமா ஊற்றின தண்ணி? ஆமாம், தண்ணி நிறையா பிடிக்கும். இப்போ நல்லா தண்ணி சேர்த்து, ஏன்னா ரவை ஊறும் போது இன்னும் கட்டியாகிடும். இது மாவு இன்னும் கரைச்சி வச்சது அப்படியே இருக்கும், ரவை இல்லை, அது ஊறும் நல்லா. இப்போ முதல்ல ஒரு 1/2 கப்பு ஊற்றுனீங்க, இப்போ ஒரு 1/2 கப்பு. 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நம்ம ரவை எடுத்த கப்பில் 1 கப்பு தண்ணி, 1/2 கப்பு தயிர். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அடிச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் தோசைனாவே உருளைக்கிழங்கு தான் மெயின். அப்புறம் ஒரு தேங்காய் சட்னி, இது 2 செய்யறதுக்குள்ளே இந்த மாவு வந்து ரவை வந்து நல்லா ஊறிடும். நல்லா பாருங்கள், கட்டி இல்லாமல் தயிர் அந்த கட்டி எதுவுமே இல்லை. இதை வந்து மூடி வச்சிடலாம். தெரியுதா? ஓகேவா. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் மசாலா ரெடி ஆகிறதுக்குள்ளே இது ஊறினா போதும், ஒரு 10 நிமிஷம். அப்படியே வச்சுடுவோம். நல்லா பெருசாக 3 உருளைக்கிழங்கு எடுத்து நான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை சூடு ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து வெங்காயம்லாம் வந்து வதக்கிக்கலாம். மாற்றி வச்சு ஒரு பக்கம் செஞ்சிங்கன்னா வேலை சீக்கிரம் முடியும். ஆமாம், சமையலெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பண்ணால் ரொம்ப லேட் ஆகிடும். ஒன்று முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஆமாம், அடுத்தடுத்து சைடில் பண்ணினே இருந்தால் தான் ஆகும். இல்லை இது முடிஞ்சு இன்னொன்று நம்ம செய்யணும்னா காலையில் ஆரம்பித்தா மதியம் தான் டிஃபன் எல்லாம் முடியும். 2-3 ஐட்டம் செய்கிறேன்னா ரொம்ப மணிக்கணக்கில் ஆகும். இது ஒரு பக்கம் தாளிச்சு வச்சுட்டு ஒரு பக்கம் சட்னி, ஒரு பக்கம் தோசை அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லாமே பண்ணிடலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வெங்காயம்லாம் வதங்கணும் இல்லையா. உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் எதுக்காக எண்ணெய் அதிகமாகனா, வெங்காயம் வந்து நிறையா சேர்க்கணும். உருளைக்கிழங்கு மசாலுக்கு எப்போவுமே வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் நீங்கள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே 2 வரமிளகா, கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு 6-7 பல்லு பூண்டு வந்து தோலோடு வந்து இடிச்சிக்கிட்டு அதே சேர்த்துக்கலாம். பாருங்கள், பருப்புலாம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறி வந்தவுடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் வந்து
நல்ல கலர் மாறுற அளவுக்குலாம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலுக்கு வந்து வதங்கக்கூடாது. வெங்காயம் வந்து அப்படியே கண்ணாடி பதத்துக்கு வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கோல்டன் கலராக வந்து நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கக்கூடாது. இந்த ரவை தோசைக்கு உருளைக்கிழங்கு மசாலா இருந்தால் தான் சாப்பிட முடியுமா இந்த ரவை தோசைக்கு? அப்படின்னு இல்லை, வெறும் சட்னியும் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வந்து ரவை மசாலா தோசை செய்கிறதுனால அந்த மசாலாவோட சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சட்னியில் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிடும்போது அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டில் குழம்பு சரி சட்னி சரி எல்லாமே நிறையா செய்வோம். அதே மாதிரி மசாலா வந்து இன்றைக்கி வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா சட்னி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. இல்லைன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு போடுங்க ஒவ்வொரு முறையும். அப்படியே பூரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பாலாம் 4 கரண்டி 5 கரண்டி, அப்பா மட்டும் இல்லை, அப்பா மாதிரியே குறை சொல்லக்கூடாது, நானும் அவ்வளோதான். அதே மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் போவோம் இல்லையா, இந்த சால்னா பரோட்டாவோட எனக்கு வந்து எங்கள் ஊர் பக்கம் ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் போட்டு குருமா செய்வாங்க பரோட்டாக்கு. இப்போ ஒரு இடத்துல பிரியா டெலிவரி ஆகிட்டு வரும்போது பக்கம் மட்டும் இல்லைம்மா, வெஜ் ஹோட்டல்ல எல்லாம் காய் குருமா தான் கொடுப்பாங்க. நான் இந்த பக்கம் இங்கெல்லாம் நம்ம சாப்பிட்டது வெஜ் ஹோட்டலில் வாங்குறதில்ல, எல்லாம் நான்வெஜ் வாங்கிடுறோம். நான் சாப்பிட்டதில்லை. அன்றைக்கி ஒரு முறை வர வழியில் ஒரு ஹோட்டலில் அங்கே பையன் பரோட்டாவும் சால்னா வாங்கி கொடுத்தாங்க, சரவண பவனில். ஏன்னா அந்த ஹோட்டல்கார் வந்து என்னடா எங்கள் அம்மா ஒரு பரோட்டா வாங்கிட்டு 4 கப்பு சால்னா. எப்போயுமே பரோட்டா வந்து நான் கம்மியாக தான், 1 தான் வாங்க, பெரிய சைஸ் இல்லை, அது 1 போதும் எனக்கு. ஆனால் அதில் ஊற்றுற சால்னா இருக்குது பார்த்தீங்களா, சால்னா இல்லைம்மா, வெஜ் குருமாமா. வெஜ் குருமா இப்போ தான் நம்ம சொன்னேன் வெஜ் குருமா. ஆமாம், வெஜ் குருமா, காயெல்லாம் காய் குருமா. அது சாப்பிட்ற மாதிரி வரவே வராதுங்க, நிறைய ஊற்றி சாப்பிடுவேன் நான், அதுவே வயிறு ஃபுல்லாகிடும். நினைப்பாங்க இப்போதான் 1 கப்பு குருமா கொடுத்தேன், அதுக்குள்ள இன்னொரு கப்பு குருமாவா. சூரிய படத்தில் பரோட்டாங்க எங்கள் அம்மா வந்து குருமா. ஆனால் அந்த குருமா மட்டும் தான், வேற எதுக்கும் வந்து நல்லா அதிகமாக. ஆமாம், சிக்கன் சால்னாலாம் வந்து லைட்டாக தான் தொட்டுப்பாங்க. ஆனால் காய் குருமானா எக்ஸ்ட்ரா போனஸ் தான். கூட வேற அந்த வெஜ் ஹோட்டல்லம்மா தயிர் பச்சடி கொடுப்பாங்க, தயிர் பச்சடி, அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். இல்லை எப்பவுமே எந்த இதுக்கு வந்தாலும் அந்த தயிர் பச்சடி ஒவ்வொரு ஹோட்டலில் கொடுப்பாங்க, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம், நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த காய்கறி சால்னா வெறும் சால்னாக்கு வந்தெல்லாம் வெங்காயம்லாம் சாப்பிட மாட்டோம், அதுக்கு வந்து நல்லா காய் குருமாக்கு நல்லாயிருக்கும் சைட் டிஷ். அதனாலே எங்கன்னா வெஜ் ஹோட்டல் நல்லா பார்த்தோம்னா கன்ஃபார்ம் பரோட்டா வந்து டேஸ்ட் பண்ணிவிடுவோம். எல்லாரும் தோசை டேஸ்ட் பண்ணுவாங்க, நாங்கள் பரோட்டாவும் வெஜ் குருமா வந்து டேஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நானும் என் பையன் தான் பரோட்டா சாப்பிடுவோம். பிரியாவை அப்பாலாம் வந்து மசால் தோசை சாப்பிடுவாங்க. பிரியாவுக்கு வந்து பொங்கல். வெஜ் ஹோட்டல்னா காலையில் டிஃபன்னா பொங்கல் தான், சாய்ஸ் இல்லை. ஆமாம், பொங்கல் தான் பிரியாவுக்கு வந்து. அப்படி மாறி மாறி அதே மாதிரி தான் வீட்லேயும் நம்ம இப்போ செஞ்சுக்கிறோம், எதோ யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிறோம். நம்ம வந்து ரெகுலராக கிடைக்காததெல்லாம் நமக்கு அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு தான். தோசைலாம் நம்ம பொங்கல்லாம் வீட்டில் செய்யாதனாலமா, பரோட்டானா அதனால தான் வந்து இப்போ நமக்குலாம் ஹோட்டல் போனால் போடாடே நம்மளே வீட்டில் தோசை செய்கிறோம், இட்லி செய்கிறோம், பொங்கல் செய்கிறோம், பூரி செய்கிறோம், அப்போ என்ன தான் ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படின்னுவாங்க. அதனால் அதிகமாக ஹோட்டல்லே அவ்வளோ இப்போ பிடிக்கிறது இல்லை, நம்ம எல்லாம் வீட்லேயே வந்து செய்கிறதுனால. அப்போல்லாம் எப்போ ஒரு முறை செய்வோம். பரோட்டா மெயின் வந்து நாங்கள் வீட்டில் செய்கிறதே இல்லை, ஒரு நாள் செய்கிறோமா நம்ம. ஆனால் என் பையன் வந்து பரோட்டா ரொம்ப நாளாக நான் நல்லா செய்வோம்மா, செஞ்சு தரேன் நல்லா செய்வோம்ல, நம்மளே செஞ்சிடலாமான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ நல்லாலாம் செய்ய மாட்டேன், நீங்கள் வேறு. ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோமே, நமக்கு என்ன, ட்ரை பண்ணி பார்த்து நம்ம தானே சாப்பிட போகிறோம். இந்த பரோட்டாவில் பேசிட்டு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு மாதிரி கட் பண்ணிட்டேன். இது மாதிரி கட் பண்ணக்கூடாது. என் பையனும் அது ஏதோ கவனத்தில் வந்து என் கூட பேசிட்டே இருந்துட்டு மசிச்சு விடணுங்களா, மசிச்சு விடுவோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சின்னதாக கட் பண்ணி மசிச்சுக்கோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, அது ஈஸி தான் சொல்கிறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள், நான் வந்து பேசுறதுலேயே கொஞ்சம் கலர் மாறிச்சு, ஆனால் அந்த மாதிரி வேணால் கண்ணாடி பதம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி வதங்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, நான் எப்பவுமே உருளைக்கிழங்கு செஞ்சால் பெருங்காயம் சேர்த்துக்குவேன் நான். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து இந்த மசாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சேர்க்குறாங்களா என்னன்னு தெரியாது, நான் வந்து உருளைக்கிழங்கு ஐட்டம்லாம் செய்யும் போதெல்லாம் வந்து பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துப்பேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு உருளைக்கிழங்கு வந்து அப்படியே டைரெக்டாக வந்து இந்த மசாலா சேர்த்துருவோம். அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வந்து இந்த மசால் வந்து நல்லா வெங்காயம் மசாலாலாம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, மஞ்சள் தூள் உப்பு அதெல்லாம் வெங்காயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் வேகணும். அப்போ வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயமும் நல்லா வெந்து நல்லா மெத்துன்னு நல்லா ஆகிடும். உருளைக்கிழங்கு மசாலாவோட சாப்பிடும்போது அந்த நறுக்குன்னு வெங்காயம் வந்து இருக்காது. அதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு வந்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாம். பேசிக்கினே இருந்தால் இப்படி தான் மாறி போயிடுன்றது. 1-2 மட்டும் முழுசாக இருக்கணும், ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு தெரியணும், தெரியாமல் இருக்கணும். முக்கால்வாசி மசிச்சுக்கோங்க, அப்படியே கொஞ்சம் முழுசாக போடணும். அப்போ தான் வந்து அந்த முழுசோட அந்த மசாலா தோசைக்குள்ளே வைக்கும் போது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும்.
வெங்காயமும் பாருங்கள் நல்லா தண்ணியில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசித்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் நல்லா வற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும். இது ஒரு பக்கம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 4 பச்சை மிளகாய், முந்திரி வந்து ஒரு 5-6 முந்திரி நீங்கள் வேணும்னா சேர்த்துங்க. ஆனால் நான் வந்து எப்போவுமே தேங்காய் சட்னி முந்திரி சேர்ப்பேன். ஏன்னா ஹோட்டல் ஸ்டைல் மாதிரி நமக்கு வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதிகமாக வேணாம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி வந்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டால் போதும். பாருங்கள், உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லா கெட்டியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வெங்காயம் பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா தெரியும், நல்லா வெந்து இந்த மாதிரி வரணும் வெங்காயம். இது இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். சட்னிக்கு வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் வந்து உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலெலாம் சேர்த்து தாளிச்சிக்கிட்டேன். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா வந்து ஊறி இருக்கும். இப்போ மாவு வந்து எப்படி ஊறிச்சுன்னு பார்த்துக்கலாம். ஊற்றின தண்ணியும் கரெக்டாக இருக்காமா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாமா? ஆமாம், கட்டி இல்லாமல் இருக்கணும். அவ்வளோதான். மாவு எடுத்து இப்படி ஊற்றும் போது கரெக்டாக ஒரே இதுவாக போகணும். மாவு ரெடி. கல் வச்சுட்டு ஒரு பக்கம். இப்போ நம்ம ரவை தோசை ஊற்ற போகிறோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நைஸாக ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லா முறுமுறு நல்லாயிருக்கும் தோசை. ஒரே ஃப்ளோவில் அப்படியே தள்ளிகிட்டே வரணும். 2வது கரண்டி வந்து சண்டலை போகவே கூடாது. தோசை வந்து ஒரு பக்கம் கீழே வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேலே வந்து எண்ணெயே சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக மேலே மாவே நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயோ நெய் அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்குங்க. நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன் தோசைக்கு எப்போவுமே. உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா இப்படி வச்சுடுங்க. நம்ம வந்து மசால் தோசை ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ணுன்றதுனால தான் உருளைக்கிழங்கு வந்து நம்ம வச்சு பண்ணின்னுக்கிறோம். நம்ம அப்படியே தோசை ஊற்றிட்டு கூட சட்னி வந்து உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம விருப்பம் தான். ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிட்ணுமா இல்லை வீட்டில் நார்மலாக டக்குன்னு சாப்பிட்ணுமா, அது எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ தோசை வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து ஒரு பக்கம் மட்டும் ஊற்றினா தான் ஒரு பக்கம் நல்லா வந்து கலர் வந்து நல்லா வரும். திருப்பி போட்டால் மசால் தோசை மாதிரி வராது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் வந்து நல்லா வேகணும். ஏன்னா ரவைன்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இதில் சட்னி மசாலா வந்து எக்ஸ்ட்ரா ஐடியா. ஆமாம், ஆனால் இந்த தோசை தான் இன்ஸ்டன்ட் தோசை. டக்குன்னு யார் வேணாலும் செஞ்சிடலாம், மற்றதெல்லாம் சாய்ஸ். ஆமாம், பாருங்க நைஸ். நல்லா சவுண்டு எப்படி வருது பாருங்கள். இதுதான் ஹோட்டல் ஸ்டைலில் ரவை மசால் தோசை. அதை நான் கட் பண்ணிடுறேன் அந்த தோசையை. நல்லா சூப்பராக இருக்கும். 2 தோசை சாப்பிட்டா போதும். ஏன்னா நம்ம மசாலா அதிகமாக வச்சு செய்யறதுனால 2 தோசை போதும். என் பையன் தான் ஃபஸ்ட்டு சூப்பராக ரவை தோசை சாப்பிட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆமாம், அந்த உருளைக்கிழங்கோட பிச்சு சாப்பிட்ணும். தோசை சைடில் பிச்சு சாப்பிடணும். ஆமாம், வாங்குறதே அதுக்காக தானே உருளைக்கிழங்கு தோசை. அம்மா இது ஆக்சுவலாக பாருமா, அது மாவு தோசை மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு ரவை மாதிரி தெரியல தானே, ஊறிடுச்சுல தயிரில். தயிர் போட்டது டேஸ்ட். நான்லாம் வந்து மசாலா தோசைக்கு அந்த உருளைக்கிழங்கு தான் ஃபேவரட். ஆமாம், நானும் அந்த ஃபஸ்ட்டு அதுதான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு வாய் அந்த உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டு அப்புறம் தான் சட்னி சாம்பார்லாம். பாருங்கள். நல்லா இருக்கா? அல்டிமேட்மா. உருளைக்கிழங்கோட சாப்பிட்ணும். அல்டிமேட்டே சட்னி தான். சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பர் டேஸ்ட்டு. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சால் தான் உடம்புக்கும் கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து டேஸ்ட் கொடுக்கணும். நிறையா ஒரே மாதிரி கொடுக்காம டேஸ்ட் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி நான் செஞ்ச மாதிரி ரவையில் மசால் தோசை, உருளைக்கிழங்கு பள்ளி, இதே மாதிரி உருளைக்கிழங்கு மசால் பெங்களூர் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த மசாலும் இதே மாதிரி தேங்காய் சட்னி நான் என்ன சேர்த்துக்கிட்டோனோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.